ஆமோஸ் அதிகாரம் 9 வசனம் 12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, சீர்படுத்துவேன், ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் சிலவைகள் சீர்பட வேண்டியதாய் இருக்கிறது. அவைகளை கர்த்தர் சீர்படுத்துவாராக. நம்மளை கரெக்ட் பண்ணுறது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப கடினமான ஒரு வேலையாக இருக்குது. ஏசப்பாவோட காரியங்களை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை ஏசப்பா ஈஸியாக செஞ்சிருவாங்க. ஆனால் அவர் விரும்புகிற மாதிரி நம்மை மாற்றுவது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. நம்ம ஏசப்பா கூட அப்படியே நம்ம ஒத்து போகலாமா? வசனங்களை கேட்குறதும் போது மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடத்தை ஏசப்பாவை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். ஏசப்பா என்னை சீர்படுத்துங்கன்னு ஒப்பு கொடுக்கலாமா? என்னை சீர்படுத்துங்க, என்னை திரும்பவும் ஸ்தாபிப்பேன்னு சொன்னீங்களே, நீர் விரும்புகிற மாதிரி என்னை மாற்றுங்க. இடிந்து போய் கிடக்கிற என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க, திரும்பவும் என்னை கட்டி எழுப்புங்க, என்னை ஸ்தாபிங்கப்பான்னு சொல்லுங்க. இதை செய்கிற கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இதே வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக நிறைவேற்றுவாங்க. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். நம்மை கர்த்தர் சீர்படுத்தி திரும்பவும் நம்மளுடைய இடத்துல நம்மை ஸ்தாபிப்பாராக. கர்த்தர் இதை சொன்னார். கர்த்தர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. ஆமேன். Have a blessed day. God bless you.